ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்கேப்சுலேஷன் பற்றி லேர்ன் பண்ண போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பற்றி லேர்ன் பண்ணனால இந்த வீடியோவில் என்கேப்சுலேஷன் பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்கேப்சுலேஷன் அப்படின்ற ஒரு பேக்கேஜுக்குள்ளே பர்சன் அப்படின்னு ஒரு கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே வந்து ஏஜ்னு ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நான் எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரும் ஸ்பெசிஃபை பண்ணாதனால ஜாவா வந்து டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து எடுத்துக்கும். டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து இந்த ஏஜ்ன்ற இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை இந்த என்கேப்சுலேஷன் பேக்கேஜ்க்கு உள்ளே இருக்க எல்லா கிளாஸஸ்லையும் ஆக்சஸ் பண்ண விடும். ஸோ நம்ம இந்த என்கேப்சுலேஷன் டெமோன்ற பேக்கேஜுக்குள்ளே கூட நம்ம இந்த பர்சன் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி இந்த ஏஜ்ன்ற இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பர்சன் அப்படின்ற ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஏஜ்ன்ற இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை நான் வந்து இந்த என்கேப்சுலேஷன் டெமோ கிளாஸ்க்குள்ளே கூட நான் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணி எந்த வேல்யூ வேணால் செட் பண்ணிக்கலாம். -51 அப்படின்னு கூட செட் பண்ணிக்கலாம். நம்ம டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணி எந்த வேல்யூ வேணாலும் செட் பண்ணுறது வந்து ஒரு மேஜரான இஷ்யூ. ஏன்னா நம்ம வந்து இன்வேலிடான ஏஜ் கூட நம்ம செட் பண்ணிடலாம். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து என்கேப்சுலேஷன் யூஸ் பண்ணுறோம். என்கேப்சுலேஷனில் வந்து என்ன பண்ணுவோன்னா, நம்ம இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஏஜ்ன்ற இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை வந்து வேறு கிளாஸில் ஆக்சஸ் பண்ணி நம்ம ஏஜோட ப்ராப்பர்ட்டியை வந்து செட் பண்ண முடியாது. அப்போ எப்படி ப்ரோ ஏஜோட ப்ராப்பர்ட்டியை செட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மெத்தட்ஸை வந்து பப்ளிக்காக டிஃபைன் பண்ணிடுவோம். ஏஜை வந்து செட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடை வந்து டிக்ளேர் பண்ணுவோம். அப்புறம் ஏஜோட வேல்யூவை வந்து கெட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடை வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். பப்ளிக் வாய்ட் செட் ஏஜ் அப்படின்னு ஒரு மெத்தடு. அது வந்து ஒரு பேராமீட்டரை வந்து இன்புட்டாக எடுக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஏஜோட வேல்யூ வந்து வேலிடாக இருந்துச்சுன்னா நம்ம ஆப்ஜெக்டோட ஏஜை வந்து இந்த பேராமீட்டர் வேல்யூக்கு வந்து செட் பண்ணிடுவோம். அப்படி ஏதாவது இன்வேலிடான ஏஜை செட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா நம்ம வந்து ஒரு எரரை வந்து த்ரோ பண்ணிடுவோம். இன்வேலிட் ஏஜ் ட்ரை அகெயின் அப்படின்னு ஒரு எரரை வந்து த்ரோ பண்ணிடுவோம். அப்புறம் ஒரு கெட்டர் மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏஜோட ரிட்டர்ன் டைப் வந்து இன்ட், அதனால் கெட்டர் மெத்தடோட ரிட்டர்ன் டைப்பும் இன்ட்டாக தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்து இந்த இன்ஸ்டன்ஸோட ஏஜ் வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ திஸ் டாட் ஏஜ் அப்படின்னு கொடுத்துரும். ஸோ நம்ம ஏஜை வந்து இப்படி செட் பண்ணாமல் பர்சன் டாட் செட் ஏஜ் அப்படின்னு கொடுத்து ஏஜை வந்து செட் பண்ணிடலாம். அப்புறம் கெட் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த பர்சனோட ஏஜை வந்து கெட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ 10 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ 10க்கு பதிலாக ஏதாவது இன்வேலிடான ஏஜ் செட் பண்ணால் எரர் வந்து த்ரோ பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது -51 அப்படின்னு செட் பண்ணிவிட்டு நான் கோடை ரன் பண்ணேன்னா கன்சோலில் வந்து எரர் வரும், இன்வேலிட் ஏஜ் ட்ரை அகெயின் அப்படின்னு. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து என்கேப்சுலேஷனை வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம என்கேப்சுலேஷன் யூஸ் பண்ணுறனால நம்ம டைரெக்டாக வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம சேஃபாக மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். மெத்தட்ஸ்குள்ளே வந்து வேலிடேஷன் லாஜிக் இருக்கனால ராங்கான வேல்யூஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ நம்ம சேஃப் அண்ட் கண்ட்ரோல்டாக ஏஜ்ன்ற வேரியபிளை மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டேட்டா, அதாவது வேரியபிள்ஸு அண்ட் மெத்தட்ஸை வந்து ஒரு சிங்கிள் யூனிட்குள்ளே பைண்ட் பண்ணி அப்புறம் வேரியபிள்ஸை டைரக்ட் ஆக்சஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தான் நம்ம என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி கான்செப்ட்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.